ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சப்பாத்தி முட்டை குருமா எப்படி பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம். 8 முட்டை எடுத்து நான் வேவிச்சு தோலெல்லாம் உளித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சப்பாத்திக்கு மாவு எப்படி பிணையிடலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு அரை கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். இப்போது தட்டில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு உப்பு போடுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் சப்பாத்தி நல்லா மயமாக கிடைக்கும். இப்போ நல்லா பரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மயமாக கிடைக்கிற மாதிரி நல்லா மாவு போட்டு பிசைஞ்சு எடுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். முட்டை குருமா எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு முட்டையை இப்படி கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி சீலை அடிக்கணும். இல்லைன்னா வறுக்கும் போது தெரிக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம். எல்லா முட்டைக்கும் அதே மாதிரி பண்ணி எடுக்கலாம். எல்லாமே இதே மாதிரி கீரல் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மசாலா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் மேலே போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு நமக்கு வறுத்து எடுக்கலாம். இப்போ ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. அதில் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நம்ம மசாலா கலக்கி வச்சுருக்கிறோம். அந்த முட்டை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுக்கணும். அடுப்பு ஸ்லோ மீடியத்திலே வச்சு அப்படி வறுத்து எடுக்கணும். ஃபாஸ்ட் பண்ணான்னு சொன்னால் நல்லா தெரிக்கும். அடுப்பு ஸ்லோ வச்சுட்டே பண்ணிட்டு வந்தோன்னா தெரிக்காது. நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போது முட்டை பாருங்க நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இனி குருமா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். முட்டை வறுத்த பேன்லேயே இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே இப்போ நமக்கு முட்டை குருமா செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்குள்ள மசாலா 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 5-6 குருமிளகு, 1 ஸ்பூனு ஜீரகம், 2 பட்டை, இது எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நான் பொடியே நெருக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 3 வெங்காயம் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இது கூடயே நம்ம ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இலக்கிட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூடயே தக்காளி ஒரு 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் மிக்சரில். அதையும் போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கியாச்சு. இது ஒரே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு ஜீரக பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு மல்லித்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். முட்டை மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இப்போ இறக்கி விட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியத்திலே வச்சிடலாம். அடுப்பு ரொம்ப ஸ்லோவும் வேண்டாம், ஃபாஸ்ட்டும் வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் வதக்கி விட்டு இப்போ தயிர், 1 கப்பு தயிர் வச்சுருக்கிறேன். தயிர் ஊற்றிடலாம். தயிர் ஊற்றி நல்லா இலக்கிட்டுடலாம். இப்போ தயிர் ஊற்றி நல்லா இலக்கி விட்டாச்சு. பாருங்க
அடுப்பு ஸ்லோ வச்சுட்டு தயிர் ஊற்றும் போது நல்லா இலக்கி விடணும், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணி செய்யணுங்கிறது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவை அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சாறு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சாறு மாதிரி வேணும் எனக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சாறு மாதிரி வேணும் தெளிவும் தண்ணி கூடி ஊற்றிருக்கிறேன். இது உப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். நான் உப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா முட்டை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. அது கூட வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நான் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கசக்கி மூட்டு போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை போட்டு விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 2 கொதி வந்துருச்சு நல்லா. இப்போ முட்டையை போட்டுடலாம். முட்டையை வறுத்து வச்சுருக்க முட்டையை போட்டுடலாம். ஒவ்வொன்றா எல்லா முட்டையும் அதில் போட்டுடலாம். இப்போ முட்டை போட்டு நல்லா 2 கொதி வரட்டும். நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். 2 கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் மேலே போட்டுடலாம். சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இனி இப்போ சப்பாத்தி நமக்கு ரெடி. மாவு குழச்சி வச்சுக்கிறோம். சப்பாத்தியை சுடலாம். இப்போ மாவு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருந்தோம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இனி இப்போ சப்பாத்தி சுட்டு எடுக்கலாம். இப்போ சப்பாத்தி பருத்தி எடுக்கலாம். இந்த மாதிரி மாவு வச்சு பருத்தி எடுத்துடலாம். எல்லாம் ஆன் பண்ணி தவா வச்சாச்சு. தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சப்பாத்தி பருத்தி இருக்கிறோம். சப்பாத்தி போட்டுடலாம். திருப்பி போட்டுக்கலாம். வர பொங்கி வருது மேலே. எண்ணெய் ஊற்றிடலாம். 4 பக்கம் எண்ணெய் ஊற்றி மேலே உட்காந்து விட்டா சூப்பராக சப்பாத்தி ஆகிடுச்சு பாருங்க. சப்பாத்தி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2வது கூடி ஒன்று போடலாம். எண்ணெய் வந்து சைடில் அப்படியே ஊற்றிடணும். அப்போ வந்து நல்லா கொல்லம் வரும். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது சப்பாத்தி சுட்டாச்சு பாருங்க. சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. சூப்பரான முட்டை குருமா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.